மாவட்டம் ஊட்டியில் கடும் மேகமூட்டத்தால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஊட்டி மலைப்பாதையில் அடர்த்தியான மேகமூட்டம் நிலவுகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாலை முதல் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மலைப்பாதையில் எச்சரிக்கையாக வாகனங்களை இயக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இந்நிலையில் பிற்பகல் நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்தை இயக்கிய ஓட்டுநரும் நடத்துனரும் மழை நிற்கும் வரை நிழற்குடைகளில் காத்திருந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகள் பேருந்தின் மேற்கூரையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழ கண்காட்சி இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக 5 டன் அளவிலான பழங்களை கொண்டு 9 உருவங்கள் அமைக்கும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆண்டுதோறும் 2 நாட்கள் நடைபெறும் பழ கண்காட்சி சிம்ஸ் பூங்கா துவங்கி 150 ஆண்டுகள் ஆகிய காரணத்தினால் இந்த ஆண்டு 3 நாட்கள் கண்காட்சியை நடத்த தோட்டக்கலைத்துறையினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டாவில் 7 நாட்களுக்கு பிறகு காட்சி முனை திறக்கப்பட்டது. மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய ஃபாஸ்டேக் சோதனை சாவடி 50% பயணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளது. இதனிடையே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருப்பதால் சோதனை சாவடி வழியாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு மக்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல 2 ஆறுகளை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் கனமழையின் காரணமாக கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் அளவு குறைந்தது. இதனால் ஆற்றின் குறுக்கே பொதுமக்கள் ஒன்றாக கைகோர்த்து நின்று ஊர்வாசிகளையும் அவர்களது உடைமைகளையும் மறுகரைக்கு கொண்டு வந்தனர். 2 ஆறுகளிலும் பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஸ்ரீ மதுரராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோயிலில் பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். சுமார் 120 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இக்கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் பெரிய கும்பிடு திருவிழா விமரிசையாக நடந்து வருகிறது. 3ஆம் நாள் நிகழ்ச்சியொட்டி கோயிலுக்கு வந்த OPS சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே பெரிய தத்தூர் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் சாட்டையடி வாங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். கடந்த சில நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் தீ மிதித்தனர். தொடர்ந்து வரிசையில் நின்று பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆண்டுக்கு ஒருமுறை நள்ளிரவில் மட்டும் பூக்கும் நிஷாகந்தி மலர் பூத்து குலுங்கியது. வால்பாறை காமராஜர் நகர் பகுதியில் குடியிருந்து வரும் பாபு என்பவரது வீட்டில் இந்த பூ பூத்து குலுங்கியது. வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமின்றி அருகில் உள்ளவர்களும் இந்த பூக்களை பார்த்து ரசித்தனர். இந்த வகை பூக்கள் இமயமலை பகுதிகளில் அதிகமாக காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடலூர் நகர் பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக நல்ல மழை பெய்து வரும் நிலையில் இடிமின்னல் ஏற்பட்டால் மட்டுமே முளைக்கக்கூடிய அரிய வகை காளான்கள் முளைத்துள்ளன. இவை ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரும்பாலும் முளைக்கக்கூடியவை. அடர்ந்த வனப்பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய இவ்வகை காளான்கள் தற்போது நகர் பகுதிகளில் முளைத்திருப்பதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியமாக பார்த்து செல்கின்றனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஆவின் பால் பண்ணை சுற்றுச்சுவர் ஓரமாக மூட்டை மூட்டையாக தயிர் பாக்கெட்டுகள் வீசப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலாவதி தேதி 23 என குறிப்பிட்டுள்ள நிலையில் காலாவதி தேதி முடியும் முன்பே தயிர் பாக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குறைந்த பால் கொள்முதல் காரணமாக பால் தயிர் குறைவாகவே உற்பத்தி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் காலாவதி தேதிக்கு முன்பே தயிர் பாக்கெட்டுகள் வீசப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் பெய்த கனமழை காரணமாக ஆண்டாங்கோவில் தடுப்பணை நிரம்பி வழிகிறது.
இதனால் தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 450 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக ஆண்டாங்கோவில் தடுப்பணை வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது நிரம்பி வழிகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் 5வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முட்டல் ஏரி, பூங்கா மற்றும் ஆனைவாரி நீர்வீழ்ச்சி ஆகிய அனைத்தும் மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக மூடப்படுகிறது என ஆத்தூர் கோட்ட வன அலுவலர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. நீர்வரத்து 6357 கன அடியிலிருந்து 11567 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 49 அடியாக அதிகரித்துள்ளது. நீர் இருப்பு 4.1 TMC-ஆக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 5 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரி மாவட்டம் நுத்தரைவிளை அருகே நடுவரம்பன்கரை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோர பள்ளத்தில் பாய்ந்து விபத்திற்குள்ளானது. அப்போது அருகில் இருந்த பொதுமக்கள் காரில் இருந்த வயதான பெண் உட்பட 2 பேரை பத்திரமாக மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளத்தில் கார் பாயும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாக விரதம் நிறைவு பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் கோவில் வளாகங்கள் மற்றும் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் மீன் சமைத்து உண்டு பக்தர்கள் தங்கள் விரதத்தை நிறைவு செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கோவில் வளாகங்கள் மற்றும் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் அசைவ உணவுகளை சமைக்க கோயில் நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் வெளியே உள்ள கிராமங்களில் மீன் சமைத்து உண்டு தங்கள் விரதத்தை பக்தர்கள் நிறைவு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியில் முதல் நாளான இன்று திருத்தேர் நிலை உயர்க்கப்பட்டு பழக்கடை சந்திப்பில் நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியில் தேர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு குளிர்பானங்கள், பிரெட், ஐஸ்கிரீம்களை இஸ்லாமியர்கள் வழங்கிய நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேணுகோபால் சுவாமி கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதையொட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.